श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रस्तावपद्धति सन्तश्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। ஸ்ரீரங்கபிருத்வீஷ ஸ்ரீரங்கநாதனுடைய சரணத்ராண பாதுகையை சேகராகா சிரோபூஷ்ணமாக உடையவர்களாய், அக்காரணத்தினால் புவனத்ராண உலகங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பதபங்கஜ ரேணவகா தமது தாமரை போன்ற திருவடியின் பொடியை உடையவர்களான சந்தகா சத்துக்கள் பெரியோர்கள் ஜெயந்தி மேன்மை பெற்று விளங்குகின்றார்கள். ஞான அனுஷ்டான வைராக்கியங்கள் நிரம்பப் பெற்ற பெரியோர்கள் நமக்காகவே கோயில் எழுந்தருளியிருக்கும் சர்வேஸ்வரனை சென்று சேவித்தால் அல்லது தரிக்க மாட்டாதர்கள் ஆகையால் தினந்தோறும் காலை மாலைகளில் ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பார்கள். அப்போது அவர்களுக்கு ஸ்ரீசடாரி சாதிக்கப்படும். அதை அவர்கள் மிகுந்த பக்தியோடு சிரசில் தரிப்பார்கள். இதுவன்றோ நமது சிரசுக்கு அலங்காரம் என்று மகிழ்வார்கள். இப்படி மிகுந்த பக்தியோடு சிரசில் தரிக்கப்பட்ட பாதுகை அவர்களை பரிசுத்தர்களாக ஆக்கும். அவர்களுடைய திருவடித்தூள் பட்ட மாத்திரத்தினாலேயே உலகத்தில் உள்ள சர்வ ஜனங்களும் தமது பாவமெல்லாம் கழியப் பெற்று சன்மார்க்க நிஷ்டர்களாய் கடைத்தேறுவார்கள். ஸ்ரீரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையை தமது சிரசில் தரித்து இவ்வித அபார மகிமையை பெற்ற பெரியோர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் உலகத்தில் யார் இருக்கக்கூடும்? இவர்களை பணிந்து இவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று பாதுகாஸ்துதி பண்ண புகுகிறேன் என்பது கருத்து. வரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் எதுபக்ஞம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. ராகவ ஸ்ரீராகவனுடைய பாதுகையின் பிரபாவகா பெருமையானது. எதுபக்ஞம் எவரால் முதலில் அறியப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு பிருத்திவ்யாம் இப்பூலோகத்தில் அசேஷதா முற்றிலும் பிரதிதா பிரசித்தமாயிற்றோ தஸ்மை அந்த பரதனுக்கு பரம் மூன்று காரணங்களாலும் செய்யப்பட்டு பூர்ணமாய் பக்தி மிகுதியால் சிறந்ததான நமஹா நமது பிரணாமம் அஸ்து இருக்க உரித்தாக வேண்டும். பகவானுடைய பாதுகையை தமது சிரசில் வைத்து தரித்து உலகத்தை எல்லாம் ரட்சிக்கும்படியான அபார மகிமையை பெற்ற சத்துக்களுக்குள் முதல்வர் ஸ்ரீ பரதாழ்வான். அவர் ஸ்ரீ ராகவனை பிரார்த்தித்து எழுந்தருள பண்ணி கொண்டு போய் ஆராதித்திராவிட்டால் பாதுகைக்கு இவ்வளவு பிரபாவம் உண்டென்பது உலகத்தில் மற்ற எவருமே அறிந்திருக்க முடியாது. இக்காரணத்தினால் அப்படிப்பட்ட சத்துக்கள் எப்படி இருப்பர் என்ற கேள்வி எழும்போது பரதன் போன்றிருப்பர் என்று பரதனே முதல் உதாகரணமாகின்றார். இப்பெருமை வாய்ந்த பரதனை பிரணாமம் பண்ணியே உத்தேசித்த பாதுகாசுதியை செய்ய வேண்டும். அசேஷதகா என்பதை பிருத்திவ்யாம் என்பதோடு அன்வயித்து பூலோகத்தில் எங்குமென்றும் பிரபாவத்தோடு அன்வயித்து பெருமை முழுதும் என்ற பொருள் கொள்ளலாம். வர்ணஸ்தோமை பகுலசுமனோ வாசனாம் உத்வகந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்துஹு துவன்னாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோத்து காமஹா. ஹே பாதுகே, ஓ பாதுகையே, வர்ணஸ்தோமை எழுத்துக்களின் குப்பல்களாலே வகுல சுமனகா வகிழம்பூக்களின் வாசனாம் வாசனையை உத்வகந்தீம் தாங்குகின்றதாயும் ஆம்னாயானாம் வேதங்களின் அபாரம் மற்றொரு பிரகிருதி உருவமாயும் இருக்கின்ற சம்ஹிதாம் திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தமாகிற வேத பாகத்தை திருஷ்டவந்தம் கண்டு உபதேசித்தவராய் ரங்கபர்த்துகு ஸ்ரீரங்கநாதனுடைய பாதே திருவடியில் நித்திய எப்போதும் பிரணிஹிததியம் தனது சிந்தையை வைத்தவராய் துவன்னாமானம் சடாரி என்ற உன் பெயரையே கொண்டவரான
முனிம் ரிஷியை, நம்மாழ்வாரை, உன்னை ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகின்ற ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகின்ற அகம் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பஜே சேவிக்கின்றேன். பாதுகையை சாக்ஷாத் சேவித்தவர்களை கீழே வணங்கினார். இனி கிரந்தம் எழுதி அதன் பெருமையை வெளிப்படுத்தினவர்களை வணங்க புகுந்து முதலில் நம்மாழ்வாரை வணங்குகின்றார். மற்ற ரிஷிகள் உக்கிரமான தபஸ் செய்து சம்ஸ்கிருத உருவத்தில் உள்ள வேத பாகங்களை பெற்று வெளியிட்டனர். இவரோவென்னில் தமிழ் உருவத்தில் உள்ளதை கண்டு வெளியிட்டார். இந்த வேதத்திற்கு மற்றொரு விசேஷம் உண்டு. நம்மாழ்வார் எப்பொழுதும் மகிழம்பூ மாலையை அணிந்து கொண்டிருப்பார். அதனால் இவருக்கு வகுலாபரணன் என்ற பெயர். அவருடைய திருவாக்கிலிருந்து பாசுரங்கள் வெளிவரும்போது மகிழம்பூக்களின் வாசனை எல்லாம் அவற்றின் எழுத்துக்களில் படிந்து ஸ்திரமாய் நிற்கும். இப்படி ஒரு தனி வேதத்தை கண்டு வெளியிட்டது மாத்திரமன்றி எப்போதும் எம்பெருமானுடைய திருவடியையே தியானம் செய்து கொண்டிருக்கும் பரமயோகி இவர். பாதுகையை போல் எக்காலத்திலும் தனது நினைவெல்லாம் எம்பெருமான் திருவடியிலேயே வைத்திருப்பவர். பாதுகையை போல் சடாரி என்ற பெயரையும் உடையவர். ஆகவே பாதுகையின் பிரபாவத்தை உள்ளபடி கண்டறிந்து உத்தம ஸ்தோத்திர கிரந்தம் எழுதுவதற்கு இவருடைய அனுகிரகம் அவசியம் வேண்டும். ஆகையால் இந்த சந்தர்ப்பத்தில் அவரை சேவிக்கின்றேன் என்கிறார்.